உங்கள் ஃபேமிலி கூடவோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஆஃபீஸில் இருக்கிறவங்களோடையோ நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிற மெனு கார்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 2-3 டிஷ் பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐயோ இதில் நம்ம ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை சூஸ் பண்ணுறீங்க. அதை நீங்கள் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நிமிந்து பார்க்கும்போது மற்றவங்க எல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற தோசை இட்லி ஐட்டம்ஸே சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, நம்ம எதுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லணும், நம்மளும் அதே சொல்லிடலாம் அப்படின்னு நீங்கள் எப்போயாவது ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை சொல்லும்போது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாராவது அதெல்லாம் இங்கே நல்லா இருக்காதுப்பா, நீ முதல்ல இந்த தோசையே சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது சரின்னு அரை மனசோட ஏக்கத்தோட அவங்க சொல்கிற அதே ஃபுட்டை நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? அப்போ திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் மனசில் ஒரு சின்ன ஏக்கம் இருந்திருக்கா? இல்லைனா இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு பொறுத்து தானே பாருங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு வேலை கேட்குறாங்க, அது உங்களுக்கு ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு நோன்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நோ சொல்லிட்டா அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்னு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை நீங்கள் அவங்களுக்காக மட்டுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, இல்லை ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் சில பேர் உங்களை கம்பல் பண்ணுறதுனாலையும் அவங்கள நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் மட்டுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பேர் தாங்க நாங்கள் பீப்புள் ப்ளீசர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மற்றவங்க மனசு நோகக்கூடாது, மற்றவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது, மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துலேயே ஃபோக்கஸ் ஃபுல்லாக வச்சு உங்களோட சந்தோஷம் என்ன, உங்களுக்கும் சில நீட்ஸ் இருக்குது, உங்களுக்கும் சில ஆசைகள் இருக்குது அப்படிங்கிறதையே சுத்தமாக மறந்து போய் நாள் ஆக ஆக மறத்து போய் அதுவே ஒரு விரக்தியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு உட்கார்ற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீப்புள் ப்ளீசருங்கிறவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அன்பானவங்களோ, நம்மளை சுற்றி இருக்கிறதுல நிறைய பேர் பீப்புள் ப்ளீசர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஆசைகள் இருக்குது, அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது நார்மலாக நம்மளை சுற்றி இருக்கிற யாருக்கும் புரியறதில்லை. இந்த பீப்புள் ப்ளீசர்ஸாக இருக்கிறவங்க அதை புரிய வைக்கவும் முயற்சிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களால கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாததுனாலேயே மற்றவங்களுக்காகவே எல்லாம் விட்டு கொடுத்து மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணியே இருக்கிறதுனால இவங்களோட சுபாவம் அப்படிங்கிறது மறைஞ்சே போயிடுது. சரி, யாரெல்லாம் இந்த பீப்புள் ப்ளீசர் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வருவாங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற சிம்டம்ஸில் ஒன்றும் சிலதோ உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒரு பீப்புள் ப்ளீசராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல ஒரு காமனான ஒரு குரூப்பில் உங்களோட பர்சனல் தேவைகள் இல்லை ஆசைகளையோ சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாவோ இல்லை கூச்சமாவோ வேண்டாம் யாரையாவது தொந்தரவு பண்ணிட்ட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அதை வெளியிலேயே சொல்லாமல் எல்லாரும் சொல்கிறதே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, ரொம்ப ஈஸியாக உங்களை கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஐயோ அவங்க கேட்டு நம்ம இல்லைன்னு சொன்னதுனால அவங்க ஃபேஸ் எவ்வளோ வாடி போச்சு பார்த்தியா, அதனால தான் அவங்களால அது பண்ண முடியல, எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்க கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கில்ட்டை நீங்கள் உங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க கேட்கும்போது அளவுக்கு அதிகமாக செய்கிறதும் பீப்புள் ப்ளீஸரோட குவாலிட்டி தான். மூணாவது, சில விஷயங்கள் வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைன்னா நீங்கள் பேசிட்டு இருக்கிற நபருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு அது தேவையும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதை வலுக்கட்டாயமாக மேலே பேசி நீங்களே உங்களோட பர்சனல் விஷயத்தை ஓவர் ஷேரிங் பண்ணுற சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் உங்களுக்கே நிறைய வேலை இருக்குது, ரொம்ப டைட் ஷெட்யூலில் இருக்கீங்க, ஆனாலும் அவங்க கேட்குறாங்க, நோன்னு சொல்ல முடியாமல் மறுக்க முடியாமல் இல்லைனா ஓவர் கமிட் பண்ணி இது தாராளமாக நான் பண்ணுறேனே இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு உங்களையே நீங்கள் வருத்திக்கிட்டு கூட மற்றவங்களுக்காக நீங்கள் நிறைய பண்ணுறீங்களா? அப்படின்னா அது பீப்புள் ப்ளீசர் தான். இப்படி எல்லாருக்காகவும் எல்லாமே செஞ்சு எல்லாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாரையும் திருப்திப்படுத்தி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் நைட் வீட்டுக்கு வந்து உங்களுக்குன்னு கிடைக்கிற அந்த ஒரு தனிமையில் நீங்கள் நிம்மதியாகவா இருக்கீங்க? உங்களுடைய ஆசைகள் வெளியில் சொல்லாமல் இல்லைனா உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்காமல் மனசில் ஒரு அமைதி இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ டிஸ்டர்பிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க தானே? இதெல்லாம் தான் பீப்புள் ப்ளீஸராக இருக்கிறதோட நெகட்டிவ் சைட். பீப்புள் ப்ளீஸராக இருக்கும்போது எல்லார் முன்னாடியும் நம்ம ரொம்ப அன்பானவங்களாகவும் ரொம்ப பணிவாக இருக்கிற மாதிரியும் தெரியுமே தவிர உண்மையிலேயே அந்த ஒரு ஒப்பீனியனை எல்லாரும் மனசில் வச்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஒரு ஐடென்டிட்டி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் அதே ஐடென்டிட்டி தான் மற்றவங்களும் நமக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. சரி, மற்றவங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஓரமாக இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது மட்டுமே லாங் டேர்மில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் நம்ம பீப்புள் ப்ளீஸராக இருக்கக்கூடாது அப்படின்னா, முதல்ல நம்ம எப்போயுமே ஒரு கில்ட் கான்ஷியஸோடையே இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஐயோ இது நம்ம பண்ணாததுனால தான் தப்பாயிடுச்சு, நம்ம இது பண்ணாததுனால தான் இவங்க இவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு கில்ட்லேயே நம்ம இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, நாள் ஆக ஆக இதே மாதிரி சுச்சுவேஷன் மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களுக்காக விடும்போது என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனில் நீங்கள் கத்தும்போது உங்களுடைய
மொத்த சோகம், ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி எல்லாம் வெளியில வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்கா உங்களை எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு சீன் வரத்துக்கும் ரொம்ப சான்ஸ் இருக்கு. மூணாவது, எப்பயுமே ஒரு சொல்ல முடியாத ஒரு மென் சோகம் உங்கள் முகத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுலேயே உங்கள் ஃபோக்கஸ் மொத்தம் இருக்கிறதுனால உங்களுக்குன்னு தனிப்பட்ட லட்சியங்கள், கோல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான நேரத்தையோ இல்லைனா உழைப்பையோ இல்லை கவனத்தையோ உங்களால் கொடுக்க முடியாததுனால தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, சில பேர் நான் பீப்புள் ப்ளீஸராக தான் இருக்கேன், நான் மற்றவங்களுக்காகவே எல்லாம் இருக்கேன், நான் நோவே சொல்ல முடியல அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஏன் சில பேரால் அந்த பேட்டர்ன்லேருந்து, அந்த சுபாவத்திலேருந்து ஏன் மாற முடியல அப்படின்னா, நம்ம அதை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது குழந்தை பருவத்திலேயே அவங்க ரொம்ப ஒரு இன்செக்யூர்டு பேரண்டிங்கில் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீப்புள் ப்ளீஸராக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷனில் அவங்கள வளர்க்கும் போதோ இல்லைனா ரொம்ப அதீதமான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வீட்டில் வைக்கிறதுனாலையோ சரி ஓகே இவங்க நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா நம்ம லைஃப் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலேருந்தே பழகி அவங்க பெரியவங்களானதுக்கப்புறம் கூட டக்குன்னு எதையும் எதிர்த்து பேச முடியாமல், மறுத்து பேச முடியாமல் போகிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது சொல்ல போய் அது பெரிய தவறாக போய் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை திட்டி நம்மளை கேலி கூத்து ஆக்கிறதுக்கு பேசாமல் எல்லாரும் சொல்கிற அதே விஷயத்தை நம்ம பண்ணிடலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஹோட்டல் போயிருக்கும் போது நீங்கள் வித்தியாசமாக ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி அது சுத்தமாக நல்லா இல்லாமல் போய் அப்புறம் எல்லாரும் என்னமோ ஒன்று ஆர்டர் பண்ணி இப்படி சாப்பிட்டேன்னு சொல்லி அது நாள் ஃபுல்லாக உங்களை எல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு போயிட்டு போதுப்போ அதே இட்லி தோசையே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்றது மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மூணாவது, ஃபெயிலியர்ஸ். எங்கே நம்ம அடிமட்டத்தில் போய் விழுந்துருவோமோ, நம்மளோட சாய்ஸ் சரியாக இருக்காதோ, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அது அட்டர் ஃப்ளாப் ஆனதுனால மறுபடியும் அந்த ஃபெயிலியர் எனக்கு வேண்டாம், அதனால் நான் எல்லாரும் போகிற போக்கிலேயே போயிடுறேன் அப்படின்னு அந்த கூட்டத்தோடையே நானும் போயிடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, தோல்வியை சந்திக்கிற ஒரு தைரியம் இல்லாதது கூட இதுக்கு ஒரு ரீசனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாலாவது, இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குரூப்பில் இருக்கோம், அந்த குரூப்பில் நான் ஃபிட் ஆகணும் அப்படின்னா நானும் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்களோ அதையும் பண்ணாதான் நான் அந்த குரூப்புக்குள்ளே ஃபிட் ஆவேன், எனக்கு இது செட் ஆகுதோ இல்லையோ, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு பீப்புள் ப்ளீஸராக நம்மளை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த பீப்புள் ப்ளீஸர் இல்லைனா மற்றவங்களுக்காகவே எல்லாம் விட்டு கொடுத்து மற்றவங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இது உடனடியாக இன்னைக்கு டிசைட் பண்ணி இப்போவே நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அதோட பின் விளைவுகளை நீங்கள் நிறைய டீல் பண்ண கற்றுக்க வேண்டி இருக்கிறதுனால பொறுமையாக தான் பண்ண முடியும். ஸோ முதல்ல டேக் பேபி ஸ்டெப்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் சுபாவங்களில் கொண்டு வாங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை தன்மையோடு உங்களால் நோ சொல்ல முடியுமா, இல்லைனா அந்த கரெக்டான லாங்குவேஜ், கரெக்டான பிஸ்னஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்களால் இல்லை எனக்கு இது கஷ்டம் போல இருக்கே, எனக்கு இது முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற சின்ன சின்ன சேஞ்சஸை ஒரு 10 கான்வர்சேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1-2 நீங்கள் விரும்புகிறத நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டேக் பேபி ஸ்டெப்ஸ். ஜென்ரலாக அந்த மாதிரி பீப்புள் ப்ளீஸராக இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலும் சுயமரியாதை, செல்ஃப் எஸ்டீமும் குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது எதனால் அப்படின்னா டக்குன்னு ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்து இவங்க பேசாததுனாலையோ இல்லை இவங்க ரொம்ப ஆக்டிவாக எங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாததுனாலையோ கூட அப்படி இருக்கலாம். அப்போது உங்களுடைய சுயமரியாதையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்னும் பில்ட் பண்ணுங்கள். அடுத்தது, இதெல்லாம் நீங்கள் பண்ண தொடங்கும் போது கண்டிப்பாக உங்களை மற்றவங்க ஒரு கேலி பண்ணுறதுக்கும் இல்லை மற்றவங்க உங்களை என்ன ரொம்ப பெரிய ஆளாயிட்ட போல் அந்த மாதிரி சொல்லி உங்களை கிண்டல் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வித்தியாசமான ஸ்பீச் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோனை விரும்பி ஏற்றுக்கோங்க. உங்களை நீங்கள் எப்போவுமே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால சில புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, புது விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, பேச போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட நீங்கள் ரொம்ப அப்பாலஜைஸ் பண்ணி சாரி 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 அப்படின்னு சொல்லி இல்லைன்னா நிறைய தடவை அதுக்காக மன்னிப்பு கேட்குறது, அந்த ஓவர் அப்பாலஜைஸ் பண்ணுறத கான்ஷியஸாக நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது சரி தவறு நடந்துருச்சு மனப்பூர்வமாக என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதோ இல்லைனா ஐம் வெரி சாரி ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனையோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸையோ ஸ்டாப் பண்ணுறது கற்றுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும்.
அடுத்தது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுடைய சுதந்திரத்திலையும் இல்லை உங்களோட விஷயத்துலையும் அவங்களோட தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் பவுண்டரி லைன் வரைஞ்சு, இல்லை இவங்க இத்தனை தடவை நமக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1-2 தடவையாவது நான் அதை மறுத்து பேசுவேன், இல்லை எனக்கு இது இஷ்டம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன், அட்லீஸ்ட் 10 தடவையில் ஒரு தடவையாவது நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பவுண்டரியை ட்ரா பண்ணுறதும், எல்லா ரிலேஷன்ஷிப்குள்ளேயுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு லைனை ட்ரா பண்ணுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கும் போது கண்டிப்பாக இந்த பீப்புள் ப்ளீசர் அப்படிங்கிற ஒரு குணாதிசயத்துலேருந்து உங்களால் வெளியில் வந்து கான்ஃபிடென்ட்டாக பிஹேவ் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் பண்ணிட்டு, இல்லை நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆக போறேன், நான் என்னோட பிரசன்ஸை, நான் என்னோட ஐடென்டிட்டியை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக மாற்ற போறேன் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது சில ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. நம்மளை திரும்ப தட்டி கீழே கொண்டு வந்து அதே இடத்துல உட்காத்தி வச்சிடும். அது என்னென்ன ட்ரிகர் பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது உங்ககிட்ட வந்து இவ்வளோதான் உன்னால் பண்ண முடிஞ்சுதா, நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தேன், நீ என்ன இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்ட, இன்னும் நிறைய பண்ணுவேன்னு நினச்சேன், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது அது உங்களை ட்ரிகர் பண்ணுச்சுன்னா அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ரெண்டாவது, சில விஷயங்கள் இங்கே இல்லை என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் தன்மையோட மறுத்து நோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேலும் மேலும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை அவங்க மனசு கஷ்டப்படும், வயசில் பெரியவங்க, அவங்கள கஷ்டப்பட்டு நம்ம என்ன சந்தோஷம் காண போகிறோம், நீங்கள் அவங்களுக்கு நீங்க பண்ணலாம், இவங்களுக்காவது நீங்க பண்ணலாம் அப்படின்னு இவங்களோட தேவைகளை மற்றவங்களோட பொசிஷனை வச்சு சொல்லும் போது அந்த இடத்துல நீங்க கவனமா, இல்ல எந்த மாதிரியான இமோஷனல் டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், நான் மறுத்து பேசுறதுனால எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, என்னால தாராளமா மரியாதையோடையும் தன்மையோடையும் நோ சொல்ல முடியும்னா இன்னொருத்தவங்களை இமோஷனலா ஹர்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு நீங்க டைரக்டா காரணம் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறதும் ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நினச்சேன் நீ இன்னும் கொஞ்சம் சென்சிபிளாக பிஹேவ் பண்ணுவேன்னு, நான் நினச்சேன் நீ இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பேன்னு, இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஐயோ நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு உடனே நீங்கள் அதில் பாதாளத்தில் விழுந்துடாமல் ஒரு நிமிஷம் உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலையும் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவலையும் யூஸ் பண்ணி, இல்லை நம்ம சரியாக தான் முடிவு எடுத்திருக்கோம், இந்த முடிவுனால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, அப்படியே கஷ்டம் இருந்தாலும் அதில் பெருசாக ஒன்று நெகட்டிவ் பாதிப்பு எதுவும் இல்லை, அதனால் என்னுடைய லட்சியத்தை நோக்கி என்னுடைய சுபாவத்தில் சில பாசிட்டிவான சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா நான் தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸும் கிளாரிட்டியும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த பீப்புள் ப்ளீஸிங் அப்படிங்கிற அந்த ஒரு குவாலிட்டியை வீக்னஸாக இல்லாமல் இன்னும் ஃப்ரெண்ட்லியாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் உங்களுடைய தேவைகளை எந்த விதத்துலேயும் நெகட்டிவாக பாதிப்புக்கு உள்ளாக்காமல் மற்றவங்களோட இணைஞ்சு இன்னும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதில் எந்த சிம்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.